சம்பத் ஐயா அவர்கள் நம்மளுடன் சிறப்புரையாற்றுவார்கள். அகரம் என்னும் குடிதனிலே ஆரம்பமானவளே, அருந்தமிழா என் நாவில் நிரந்தரமாய் இருப்பவளே, உயிரெழுத்தாய் மெய்யெழுத்தாய் உயிர்மை ஆயுதமாய் என் நாடி நரம்பெல்லாம் நற்றமிழாய் சொல் பொருள் யாப்பு அணி என ஐம்பரும் இலக்கணம் தந்த என் அன்னையே, இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என முத்தமிழ் அருளிய என் அன்னையே, என்னை தாழ்வணிந்து வணங்குகின்றேன். அரசியலமைப்பு தினம் மற்றும் தேசிய சட்ட நாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி அமைதி மற்றும் சட்ட நிபுணர்களுடைய கூட்டமைப்பு சார்பாக இந்த நிறுவனத்துடைய தலைவர் ஐயா ஜோசப் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். அவர்களை வணங்குகின்றேன். அவர்களுடைய அன்பு துணைவியார் ஒரு வள்ளுவருக்கு வாசிகை போல ஐயா அவர்களுக்கு துணையாக நின்று இந்த அமைப்பை செம்மனே நடத்தி கொண்டிருக்கின்ற அம்மையார் அமலோர் பொன்னேரி அம்மலோர் போர் நெறிய அம்மையார் அவர்களே, நம்முடைய புனித வளனார் மேல்நிலைப்பள்ளியினுடைய முதல்வர் ஐயா அவர்களே, நீதியரசர் ஐயா அவர்களே, வழக்கறிஞர் அம்மா கமலா அம்மா அவர்களே, கல்வி திலகம் சேவரத்னா மகாராஜன் அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, சாதனையாளர்களே, விருது பெற வந்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அளிக்கின்றேன் முதற்க நல்வணக்கம். இந்த அமைப்பின் நோக்கம் மனித உரிமை மீறல் எங்கெல்லாம் நடைபெறுகின்றதோ அதை தடுத்து அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பு சீரியஸ் செவ்வனை அந்த சேவையை செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் சாதனையாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை தெரிவித்து சாதனையாளர்கள் அவர்கள் வாழ்கின்ற காலத்தே பாராட்டப்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் அவர்களுக்கு இந்த விருதுகளெல்லாம் வழங்கி அவர்கள் செய்கின்ற பணியை ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். ஒவ்வொரு விழாவிலும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. அதுவும் ஒரு நீதியரசர் கரங்களால் வழங்கப்படுகிறது. இன்றைய விழாவிற்கு நீதியரசர் ஐயா வந்திருக்கிறார்கள். நயம்பட பேசக்கூடிய நாவன்மை படைத்தவர்கள். அவருடைய திருக்கரங்களால் விருதுகளை பெறுகின்ற பொழுது அந்த விருதியே சிறப்பு பெறுகிறது. என வந்திருக்கின்ற விருதாளர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாம் பன்னாட்டு விருது பெற்றவர்களாக வந்திருக்காங்க. கண்ணகியம்மா இருக்காங்க. இவங்க சாதாரண செவிலியர். கிருஷ்ணகிரியில் ஒரு செவிலியர் இருந்தாங்க. முதல்ல இந்த அவருடைய சேவையை பாராட்டி இந்த அமைப்புக்கு பரிந்துரை செய்து விருது வாங்கி கொடுத்தேன். அதன் பிறகு ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்து விட்டார்கள். ஒரு பெரிய சிறப்பு. தலைவர் ஐயா வந்திருக்கிறாங்க, வேலாயுத ஐயா. அவங்க சர்வதேச விருது வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. மிக பொருத்தமானவர்கள். ஏன்னா அந்த ஊர்ல யாரு வீடு இல்லை குடியிருக்குன்னு சொல்லக்கூடாது. அவர் எல்லாத்துக்கும் வீடு, நிறைய சேவைகள் செய்திருக்காங்க. அது போன்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்குமே, ஆனால் ஊர் சிறப்பாக இருக்கும். அவங்க எப்பொழுதுமே நிரந்தர தலைவராக இருக்க வாழ்த்துக்கள். அதே போல நம்முடைய லட்சுமி அம்மா தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வந்திருக்காங்க. இவங்களாம் திருப்பூர் பள்ளியில தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றிருக்காங்க. ஓய்வு பெற்ற பிறகு இன்னும் தமிழ் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இயற்பியல் படித்திருக்கிறாங்க. நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. திருக்குறள் பணி, தமிழ் பணி, கற்று போட்டி, பேச்சு போட்டி, இந்த திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மிகச்சிறந்த தமிழ் சேவை. அத்தகைய விருதாளர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துக்கிட்டேன். அடுத்ததாக நம்முடைய கமலாம்மா வந்திருக்கிறாங்க. மனநல ஆலோசகர். பள்ளி அளவிலே மாணவர்கள் இப்பொழுது போதைக்கு அடிமையாகி மாணவர்கள் படிப்பில் தேக்கம் அடைந்திருக்கிறார்கள். கூலிப் என்கின்ற ஒரு மதுபான ஒரு பொருளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளி கல்லூரிக்கெல்லாம் சென்று அந்த மாணவர்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கமலாம்மா அவர்களை வாழ்த்துகிறேன். அடுத்தது இந்த சிங்கப்பெண் விருது வாங்குவதற்காக தேவி அவர்கள் திருப்பூரில் வந்திருக்கிறாங்க. அவங்க மிகச்சிறந்த சேவையாளர். அவங்க அரசு பணி கிடையாது. ஊரில் குடிநீர் வசதி இல்லையா, மின் வசதி இல்லையா, எந்த ஒரு சாலை வசதி இல்லையா, எந்த வசதி இல்லைனாலும் உடனடியாக அவர்கள் தொடர்பு கொண்டால் அது நிவர்த்தி செய்கிறார்கள். மிகச்சிறந்த பொருத்தமான விருது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஜோசப் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு அமலோர் பொன்னேரி அவர் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சேவையை செய்து வருகிறார்கள். கொரோனா சமயத்தில் அளப்பரிய சேவை செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், கொரோனா சமயத்தில் மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. அளப்பரிய சேவை செய்திருக்கிறார்கள்.
தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த இயக்கத்திற்காக சேவைக்காகவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. கைத்துக்கலாம் ஏன் அவர்கள் இது சேமிப்பு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் குடியிருக்கிற வீதிக்கு பேர் ஜோசப் தெரு. வீட்டிற்கு வைத்திருப்பதோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லமோ அவர்களுக்கு வயது அவருக்கு குடியிருக்கின்ற தெருவுக்கு பேர் ஜோசப்பை. ஆனா ஜோசப்பையா இருப்பதோ வாடகை இல்லம். ஆனா என்ன ஒரு நன்மைனா மடியில கனமில்ல வழியில் பயமில்ல மாதிரி எப்ப ரெய்டு வருகிற பயம் இல்லை, நிம்மதியா உறக்குறாங்க. ஏன்னா கிடைக்கிற யாராவது நன்கொடை கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை அப்படியே சேவை. கடந்த 8ஆம் தேதி அங்கே பழவந்தாங்க நங்கைநல்லூர்ல நிறைய ஏழை எளியோர்களை கூப்பிட்டு நிறைய போர்வை ஆடைகள் இதெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஏழை எளியோருக்கு உதவுகின்ற மனப்பான்மையுடையவர்கள் தமக்கிட்ட உள்ள பொருளை ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், சாதனையாளர்களை ஊக்குவிக்கிறார்கள். இது போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் இருப்பதனால் ஊர் செழிப்பாக இருக்கிறது, மக்களுக்கு உதவியாக இருக்கிறது. இமய முதல் குமரி வரை பரவி கிடக்கின்ற இந்த பாரத திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் எல்லா மாநிலத்துக்கும் அவங்க போறாங்க. எந்த மாநிலத்திலேயாவது சாதனையாளர் இருந்தாங்கன்னா அவங்களை தெரிவித்து மாநில விருது, தேசிய விருது, சர்வதேச விருது இவைகளெல்லாம் வழங்குகிறாங்க. ஏன் கணவன் மனைவி ஒருமித்த தம்பதியராக இருந்தால் அவங்களுக்கு சிறந்த தம்பதியர் விருது, சிறந்த பெஸ்ட் கப்புல தர்றாங்க. அது போலலாம் ஊக்குவித்து மக்களை பண்படுத்தி வருகிறார்கள். அது போன்ற இந்த அமைப்பிற்கு ஐயா அவர்கள் தலைவராக இருந்து அவருடைய துணைவர் உறுதுணையாக இருக்கிறார்கள். இது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் பகுதியில் யாராவது சாதனையாளர்கள் ஐயா போன்ற தலைவர் ஐயா போன்ற மனிதர்கள்லாம் சேவையாளர்களாக இருந்தார்களா, சாதனையாளர் இருந்தாங்களா எங்களுக்கு தெரிவிங்கள். அவங்களை கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி பரிசுகள் வழங்கி விருதுகள் வழங்குகிறோம். அப்பதான் அவங்க ஒரு ஊக்கமா இருக்கும், மேலும் மேலும் செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. அத்தகைய பாங்கு நீங்களா செய்ய வேண்டும். உறுப்பினர்களா இருக்கிறீங்க, இந்த விருது பெற்ற தோழிகள்லாம் இருக்கீங்களா, அன்பர்களும் சரி தோழிகளும் சரி, நீங்களும் உங்களுக்கு தெரிந்த சாதனை யார் இருந்தால் எங்களுக்கு தெரிவிங்க. அவர்களை கூப்பிட்டு பாராட்டி விருது வழங்கலாம். ஏன்னா அனைவருமே சேவைக்காக வந்திருக்கிறீங்க. நான் அவங்க சேவைக்கிடை பிறந்தவர்கள். இந்த இயக்கத்தில் உறுப்பினராகவோ பொறுப்பாளராக வந்துவிட்டால் சேவை மனப்பான்மை தானாக வந்துவிடும். நம்ம கமலாம்மா வந்திருக்காங்களே வழக்கறிஞர், அவங்க அப்பா இராணுவத்துறையில் இருந்தாங்க. எல்லாரும் கையில் பச்சை குத்திருப்பாங்க தெரியுமா, எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி குத்திருப்பாங்க, ஒவ்வொருத்தர் பேர் போட்டு. அம்மா அப்பான்னு எழுதியிருக்காங்க. அப்பான்னு கை தட்டியா, அப்பான்னு கையில் டாட் போட்டிருக்காங்க. நான் தற்செயலாக பார்த்தேன், என்னம்மா கையில் டாட் போட்டிருக்கீங்களே, எங்கள் அப்பாங்க, எங்கள் அப்பா மேலே எனக்கு அவ்வளோ பிரியங்க. ஏன்னா இராணுவத்தில் சேவை செஞ்சாங்களாம். அரைத்து வைத்த சந்தனத்தின் அடிச்சோடு மணப்பது போல் இப்போ இவங்க சமுதாயத்துக்கு சேவை செய்து இருக்கிறாங்க. அவங்க அப்பா, நானும் இராணுவத்தில் வேலை பார்த்தேன் ஒரு 40 ஆண்டு காலம். இந்திய அரசு பாதுகாப்பு அமைச்சர் ஊர்காவல் படையிலே பணிபுரிந்தேன். அதுக்கு தான் முதலமைச்சர் தமிழக அரசு ஊர்காவல் படை அண்ணா பதக்கம் கொடுத்தாங்க. ஒரு 200க்கு மேலே விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க. இது போல சேவையாளர்கள் எப்பொழுதும் பாராட்டப்பட வேண்டும். எனவே இந்த ஏனென்றால் ஆறறிவு இல்லாத உயிரினங்கள் கூட இப்போ சேவை செஞ்சுட்டு இருக்குது, எல்லாம் தெரியும். நல்லாவின் பால் முழுவதும் கன்றுக்கில்லை, நறும்பூவின் மனம் முழுவதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுவதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுவதும் கிணற்றுக்கில்லை, பல்லாரும் கடி முழுவதும் மரத்துக்கில்லை, பன்னரம்பின் இசை முழுவதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறருக்காக உழைக்கின்றன. இப்படி ஆறறிவு இல்லாத உயிரினங்கள்லாம் சேவை செய்கின்ற பொழுது நம் ஆறறிவு பிடித்த மனிதர்களும் சேவை செய்யணும் இல்லையா? தினம் ஒரு சேவை, தினம் ஒரு உதவி யாருக்காக செய்யணும். அப்படி தினம் ஒரு உதவி செஞ்சுட்டா சொர்க்கம் நம் கையில். இந்த கூட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முதலாக அந்த உமாவு ஹேமாவை உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த உமாவு ஹேமா இருக்காங்க. இந்த அமைப்பு கூட்டம் எங்க நடந்தாலும் சரி, அவன் ஐயாவே அம்மா வர்றதுக்கு முன்னாடி எல்லா அமைப்புகளும் எல்லா சீர்படுத்தி தயாராக வைத்திருக்கிறார்கள் விழா நடத்துறதுக்கு. அத்தகைய தொண்டர்கள், அத்தகைய சாதனையாளர்கள், சேவையாளர்கள் இந்த அமைப்புக்கு தேவை. எனவே நீங்கள் நிறைய உங்கள் வாழ்கின்ற பகுதிகளே நிறைய சேவை செய்யுங்கள், தானாக முன் சேவை செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த அமைப்பில் இருக்கிறீர்கள் என்பதற்கு எங்களுக்கு பெருமை. எனவே இத்தகைய சாதனையாளர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் வணங்கி, வந்திருக்கக்கூடிய அனைவரையும் பணிவோடு வணங்கி வாய்ப்பு நல்கிய அத்தனை பேர்களுக்கும் நன்றி கூறி
எங்கள் பேச்சும் எங்கள் மூச்சும் எங்கள் இனமும் எங்கள் மொழியும் முத்தமிழ் என்று முழங்குக முரசே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம்.